வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த காலத்தில் நிறைய பேர் நிறைய விஷயங்கள நினச்சி கவலைப்பட்டுட்ருக்காங்க. கவலைப்படுவாங்க, கவலைப்படுவாங்க. அது மட்டும்தான் அவங்க வேலை. எதுக்காக கவலைப்படணும்? சீரியஸாக கேட்குறேன். எதுக்காக கவலைப்படணும்? ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்பட்டிங்கன்னா, இந்த கவலைப்படுற நேரத்தில் அந்த டைம் வேஸ்ட் ஆகும். இல்லைனா அந்த கவலைப்படாமல் இருக்கணும். ஆனால் நம்ம மக்களுக்கு புலம்பணும், ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி புலம்பணும். அந்த மாதிரி ஆட்கள் கூட சேராதீங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் அவங்க புலம்பிக்கிட்டே தான் இருப்பாங்க. புலம்புறது மூலமாக எதுவுமே நடக்க போகிறதில்ல. கடைசி வரைக்கும் புலம்பிக்கிட்டே தான் இருக்க போகிறீங்க. அந்த நேரத்தில் ஒரு நேரத்தை நீங்கள் செலவு பண்ணதுக்கு 2 விதம் இருக்குது. ஒன்று, அந்த நேரத்தை நீங்கள் சந்தோஷமாக கழிக்கிறது. இன்னொன்று, அந்த நேரத்தை எதிர்காலத்துக்காக கழிக்கிறது. இந்த 2 வகையில் தான் நேரம் செலவிடப்படணும். அப்படி செலவிடப்பட்டால் தான் மனித வாழ்க்கைக்கு அது உதவாக இருக்கும். ஆனால் 3வது வகையாக இப்போ புதுசாக மக்கள் படிச்சிருக்காங்க. அதாவது கவலைப்படுறது. கவலைப்படுவாங்க, படுவாங்க, பட்டுக்கிட்டே இருப்பாங்க. எதிர்காலத்தை பற்றி, நடந்ததை பற்றி, நடக்க போகிறத பற்றி இதெல்லாம் பட்டு ஒன்றும் நடக்க போகிறதில்ல. உங்களால் முடியலையா? உங்களுக்கு அடுத்தது என்ன செய்யணும்னு தெரியலையா? நீங்கள் தோற்று போவீங்கன்னு நம்புகிறீங்களா? அப்படின்னா இந்த நிமிஷம், இந்த நொடி நிம்மதியாக இருங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. கவலைப்படுறது மூலமாக உங்களுக்கு டென்ஷன் கொடுமே தவிர உங்களால் எதிர்காலத்தை மாற்ற முடியாது. அப்படி உங்களுக்கு எதிர்காலத்தை மாற்றணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, எதிர்காலத்தை மாற்ற இப்போவே முடிவெடுங்க. இப்போவே முடிவெடுத்து இப்போவே உங்கள் கனவை நோக்கி ஓடுங்க. அதை தவிர்த்துட்டு நீங்கள் கவலைப்பட்டு புலம்புறது மூலமாக புலம்பிக்கிட்டே தான் இருப்பீங்களே தவிர இந்த நேரத்தையும் பயன்படுத்த மாட்டீங்க, எதிர்காலத்தையும் வீணடிப்பீங்க. இது மூலமாக ஒரு நன்மையும் உங்களுக்கும் கிடையாது, உங்களை சுற்றி இருக்கவங்களும் கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஜஸ்ட் லெட் கோ. எல்லாத்தையும் விட்டு தள்ளுங்க.